திமுகவின் இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளை காலை துவங்க இருக்கிறது. இதற்கான பணிகளானது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பிறகாக நாளை சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையம் என்ற கிராமத்தில் நடைபெற இருக்கின்றது. கடந்த 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற திமுகவினுடைய இளைஞரணியினுடைய மாநாட்டிற்கு பிறகாக தற்பொழுது இரண்டாவது மாநில மாநாடு என்பது நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் நடைபெறக்கூடிய முதல் மாநாடு என்பதாலும் அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரக்கூடிய மாநில மாநாடு என்பதாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த மாநாடு என்பது எழுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக நாளைக்கு தலைவர்கள் என்ன உரையாற்ற இருக்கின்றனர், எந்த மாதிரியான முறைகளானது இந்த மாநாட்டில் இடம்பெறும் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டிற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய இந்த இளைஞரணி மாநாட்டில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த மாநாட்டிற்கான பந்தல்கள் மற்றும் திடல்கள் அமைக்கக்கூடிய பணி ஆனது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த பணிகளானது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றிருந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகளானது நடைபெற இருக்கின்றது. நாளை காலை சரியாக 9 மணிக்கு இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை சிறப்பு விமானம் மூலம் சேலம் வர இருக்கின்றார். இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களும் தலைவர் உரையும் இடம்பெற இருக்கின்றது. அதேபோன்று கிட்டத்தட்ட 1 லட்சம் சதுரடி பரப்பளவில் இந்த மாநாட்டு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு அரங்குகளுடன் பல்வேறு தோரண வாயில்களுடன் இந்த அரங்கானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை காலை 9 மணியளவில் திமுக கழக கொடி ஏற்றத்துடன் தொடங்கக்கூடிய இந்த மாநாடு என்பது மிக முக்கியமான எதிர்பார்ப்பினை இந்தியா முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக நாளை காலை 9 மணிக்கு மாநாட்டில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடி மேடையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் அந்த கொடியினை ஏற்றி வைக்க இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு நிகழ்வுகளானது நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த மாநாட்டினுடைய தலைவராக இளைஞரணியுடைய செயலர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். அந்த நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக பல்வேறு நுழைவு வாயில்கள் திமுகவினுடைய இந்த இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட மாநாட்டு பந்தலுக்கு தந்தை பெரியார் பெயரில் நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக திடலுக்கு பேரறிஞர் அண்ணா திடல் என்ற பெயரானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் அரங்கம், பேராசிரியர் மேடை, வீரபாண்டியார் கொடிமேடை, முரசொலிமாறன் புகைப்பட கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு அரங்குகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வீரபாண்டி ராசா, வீரபாண்டி செலியன், சந்திரசேகர், நீட் போராளிகளான அனிதா மற்றும் தனுஷ் ஆகியோரின் பெயர்களால் தோரண வாயில்கள் என மாநாட்டின் ஒவ்வொரு ஏற்பாடும் உணர்ச்சியும் பொருளும் மிக்கதாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மாநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களில் சொற்பொழிவரங்கமானது நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு அமர்வுகளில் தலைவர்கள் உரையாற்ற இருக்கின்றனர். தீர்மானங்களும் தலைவர் உரையும் என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் நடைபெறக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திமுகவினுடைய நிர்வாகிகளும் முக்கியமாக இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய இளைஞரணி மாநாடு என்பதனால் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளான செய்யப்பட்டிருக்கு. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியின் பின்புறம் இருக்கக்கூடியதான் நுழைவாயில், தோரண நுழைவாயில். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் தலைவர்கள் அமர்ந்து பேசக்கூடிய அந்த மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் தான் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். தலைவர்கள் பேசக்கூடியவை இங்கிருக்க வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் காண்பதற்காக ஆங்காங்கே LED இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேலான இருக்கைகளானது போடப்பட்டிருக்கிறது. பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் 1 லட்சம் சதுரடி பரப்பளவில் உணவு கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஏக்கர் 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இங்கு வரக்கூடிய விஐபிகளுக்கு என்ற தனியான பாதையும் அதேபோன்று தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கென தனித்தனியாக இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இளைஞரணி செயலராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் நாளை இந்த இளைஞரணியுடைய மாநாட்டினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இளைஞரணி மாநாட்டில் எந்தவிதமான உரைகள் இடம்பெறும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கக்கூடிய இந்த மாநில மாநாட்டிற்கான
பணிகளானது தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்குமாருடன் பாண்டியராஜ்.